நாஸ்திகன்ல 6 பாடல்கள் அப்பா எழுதினாங்க. அதுல ஒரு பாடல் தேக்கு தெரே சன்சார் கி ஹாலத் கியாகோ கை பாவான், மாநிலம் மேல் சில மானிடரால் வந்த மாறுதல் பாறையா, மனிதன் மாறியதே நையா. தமிழ் படுத்திருப்பாங்க. ஸோ இந்த டப்பிங் தொழில் அப்ப கத்துக்கிட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிகர்ல போருக்கு புறப்படுவாரு. அது முதல்ல வந்து ஒரு தொகையரா மாதிரி பாடியிருப்பாங்க. வெற்றி வடிவேலனே உமை விஎன் கிருஷ்ணனா யார பாடிய பாடல். அது முடிஞ்ச உடனே இது வரும். வெற்றி வடிவேலனே. அப்பா வந்து காய்களை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த படம் வந்து சிவசக்தி. 1956 கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அது காதல் பாடல் டூயல். நீங்க சொல்ற காய் பாட்டு இதுக்கு முன்னாடியே அது அவரும் இலக்கியத்துல இருந்துதான் கையாண்டு பாடி எழுதுனதா சொல்லுவாரு. அதுல வந்து சொல்றாரு, வெண்டைக்காய் என்று சொன்னாய் சிறு தொண்டா பக்தா சிறு தொண்டா, அந்த வெண்டைக்காய் சிவனோட விரல் அல்லவோ, முருங்கைக்காய் என்று சொன்னாய் சிறு தொண்டா, அந்த முருங்கைக்காய் சிவனோட சடை அல்லவோ. விக்கல் பாட்டு. அந்த பாட்டு ஆக்சுவலா என்னன்னா, இவங்க பானுமதி அம்மா பாடி ஏற்கனவே பதிப்பு ஆயிடுச்சு. என்ன காரணமா அந்த எம் பானுமதி தான் அதுல பண்ணாங்க. அது அவங்களுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் ஏதோ அது நாராயணன் கம்பெனி நினைக்கிறேன், அந்த படத்துல பாடின பாட்டு. அவங்க தொடர்ந்து நடிக்கல. அந்த வாய்ப்பு சுசீலா அம்மாவுக்கு கிடைச்சது. அந்த படம் வெற்றி விழால வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பானுமதி அம்மா, இந்த விக்கல் நான் விற்க வேண்டிய விக்கல் நீ விக்கி பரிசு வாங்கிட்டேன். நமது மெகா தொலைக்காட்சியின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் பெயர் வாரிசு. இந்த வாரிசு நிகழ்ச்சியில் இப்போது உயர்திரு கு. மா. பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் யார்? அவர் மிகச்சிறந்த கதைவசனகர்த்தா, திரைத்துறையில் துணை இணை இயக்குனர், அற்புதமான நாடக எழுத்தாளர், அருமையான சிறுகதை எழுத்தாளர், மிகச்சிறந்த பத்திரிகையாளர், தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை முன்னாள் உறுப்பினர், அரசியல் பிரமுகர், அரசியலில் திக்கனல் பறக்க பேசும் மேடை பேச்சாளர். அவர் பெற்ற புதல்வர்களில் கு. மா. பா. திருநாவுக்கரசு. அவரை அழைத்து வந்திருக்கிறோம். ஏவிஎம் நிறுவனத்திலேயே உள்ள இயக்குநர்கள் ஒருத்தர் தான் எம் வி ராமன். எம் வி ராமன் வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு இயக்குனர் தான். பாணிலகண்டன் மாதிரி அவர் இருந்தார். அவர் வந்து ஹிந்தியில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் வாழ்க்கை எல்லாம், அந்த பகார், அந்த மாதிரி ஏதோ படங்கள்லாம் வந்தது. ஹிந்தியில் அதை தமிழில் பண்ணதை ஹிந்தியில் பண்ணுவார் ஏவிஎம். அந்த இயக்குனராக எம் வி ராமன் இருப்பார். அவர் வந்து அப்பாவுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் சொன்னார், இங்கே உனக்கு வாய்ப்புகள் ஒன்றும் பெருசாக கிடைக்கல, ஒரு 2-3 படம் தான் 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு வந்து பம்பாயில் மொழி மாற்ற படங்கள் வேலை செய். மொழி மாற்ற படங்கள்னா ஹிந்தியிலேருந்து தமிழ் டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்களில் உனக்கு நிறைய படமே முழு பாடல்களும் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து எழுதுனா உனக்கு பம்பாயில் பெரிய மார்க்கெட் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பம்பாய்க்கு பண்ணி அனுப்புனவர் எம் வி ராமன். ஆமாம், அங்கே போயிட்டு 1953 அங்கே தான் நான் பிறந்தேன். 53 கோரேகான் அப்படிங்கிற இடத்துல நான் பிறந்தேன். அப்போ ஃபேமிலியை கூட்டு போயிட்டாரு. ஆமாம், ஃபேமிலியை கொண்டு போயிட்டாரு. அங்கே இருக்கும்போது அங்கே ஃபிலிம்ஸ்தான் ஸ்டுடியோ தயாரித்த படங்களுக்கெல்லாம் அப்பா வந்து டப்பிங் ஒர்க் பண்ணாங்க. அப்படி பண்ணது தான் இந்த சாம்ராட் நாஸ்திக்ன்ற 2 படம். சாம்ராட் நாஸ்திக்னு அப்படி ஒரு பாடல் தான் சூப்பர் ஹிட் ஆனது. திருச்சி லோகநாதன் பாடினார். மாநிலம் மேல் சில மானிடரால் வந்த மாறுதல் பாறையா, மனிதன் மாறியதே நையா, மனிதன் மாறியதே நையா. இந்த பாட்டை வந்து ஒரு எழுத்தாளர் இந்து பத்திரிகையில் எழுதியிருந்தார். நான் நினைக்கிறேன் இவர் ராண்டர்கை நினைக்கிறேன், ராண்டர்கை எழுதியிருந்தார். இது வந்து இந்த கண்ணதாசன் எழுதிய மனிதன் மாறி விட்டான் மரத்தில் ஏறி விட்டானுக்கு லீடு வந்து இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாட்டை இந்தியில பாடினது வந்து பிரதீப்னு ஒரு எழுத்தாளர், வங்க மொழி எழுத்தாளர். அவரே பாடியிருப்பார் அந்த பாட்டை. நாஸ்திகன்ல 6 பாடல்கள் அப்பா எழுதினாங்க. அதுல ஒரு பாடல் இந்த மாநிலம் மேல்
சில மானிடர் இந்த நாஸ்திகன்ங்கிறது இந்தியில இருந்து தமிழுக்கு டப்பிங் செஞ்சப்பட்ட மொழி மாற்றமானப்பட்ட படம். சி ராமச்சந்திரா இசை, அது சி ராமச்சந்திரா சி ராமச்சந்திரா இசை, திருச்சி லோகநாதன் பாடினாரு. அந்த பாடல் வந்து தேக்கு தெரே சன்சார் கி ஹாலத் கியா ஹோ கை பகவான், ஹிந்தியில் அப்படி இருக்கும். தேக்கு தெரே சன்சார் கி ஹாலத் கியா ஹோ கை பகவான், மாநிலம் மேல் சில மானிடரால் வந்த மாறுதல் பாறையா, மனிதன் மாறியதே நையா, தமிழ் படுத்திருப்பாங்க அப்போ. ஸோ இந்த டப்பிங் தொழில் அப்போ கற்றுக்கிட்டாங்கப்பா, மொழி மாற்றம் பண்ணுறது நிறைய கற்றுக்கிட்டாங்க. அப்படி எழுதின பாடல்கள் நிறைய, கடைசி வரைக்கும் நிறைய மொழி மாற்ற படங்கள் எழுதியிருக்காங்க. அதில் ஒன்று இந்த இது கூட நாஸ்திக் மாதிரி சாம்ராட்டும். சாம்ராட்டில் நிலா வானிலை ஜாலமாய், நிலா வானிலை மேகமாய், லக்ஷ்மி சங்கர் பாடியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் நிறைய மொழி மாற்ற படங்களுக்கும் அப்பா தெலுங்கு கன்னடம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவரிடம் பயின்றவர் தான் மருதபரணி. அவருடைய சில மொழி மாற்ற படங்களுக்கு எப்படி பண்றதுன்னு அப்பா கிட்ட அனுபவம் பெற்றிருக்கார் மருதபரணி. கூமாப்பா அவர்கள் சிங்கார வேலனை தேவா, அதை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. சிங்கார வேலனை தேவா பதிவே ஒரு வித்தியாசமான பதிவு. ஏன்னா நாதஸ்வரம் வந்து ஒரு பெரிய ஹெவி இன்ஸ்ட்ருமெண்ட், அது அதோட ஒரு உக்கிரவாத்தியம். ஆமா, அதை வந்து பயன்படுத்தணும்னு விரும்புறாங்க. ஏன்னா அந்த கேரக்டரே அதுதான், நாதஸ்வர கலைஞனும் பரதநாட்டிய கலை தெரிஞ்சவங்களும். ஏன்னா கதாநாயகன் ஜெமினி கணேசன் நாதஸ்வர கலைஞர். ஆமா, அந்த சுச்சுவேஷனுக்கு எழுதுறாங்க. இந்த பாட்டுக்கு வந்து நல்லா பாட்டு எடுக்கணும்ட்டு காரைக்குறிச்சி அருணாசலத்தை வச்சு நிறைய பாடல்கள் சாம்பிள்லாம் பார்க்கறாங்க. காரைக்குறிச்சி அருணாசலம் நாதஸ்வரத்துல வித்வான். ஆனா எதுவுமே அவருக்கு திருப்தி அடையல எம் வி ராமன். அந்த படத்துக்கு அந்த நான் எதிர்பார்க்கிற இது இல்லைன்னு அவர் மாத்துறாரு. அப்போ ஒரு சாதாரண நாதஸ்வர வாசிக்கக்கூடிய இந்த துக்கடான்னு சொல்லுவாங்க, அப்படி வாசிச்சதுதான் பெரிய இசையா அவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு டெவலப் பண்றாரு. அது வந்து என்னன்னா, மந்திரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர், இதை வந்து நாதஸ்வரத்துல வாசிக்கிறார் தேவார பாடலை. இதை கேட்ட உடனே மாத்திரத்திலே அவர் பிடிச்சி போச்சு. சின்ன துக்கடா மாதிரி வாசிக்கிறார். அது நல்லா இருக்கு, இதை நம்ம டெவலப் பண்ணுவோம்னு எடுத்துட்டாங்க. ஸோ பாட்டு தயாராகிடுச்சு, டியூன் எடுத்துட்டாங்க. டியூனுக்கு அப்பா வார்த்தை கொடுக்கணும். அதுதான் சிங்கார வேலனை தேவா. அது வந்து டியூன் போட்டாச்சு. இதை வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணும்போது டெக்னிக்கல் நாதஸ்வரம் வாசிக்கணும், அதுக்கு ஈக்குவலாக பாடக்கூடிய பாடகி கிடைக்கல. அவர் எம் வி ராமன் அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்தி படத்துலலாம் அவர் ஏற்கனவே பண்ணவர். லதா மங்கேஷ்கர் வரைக்கும் பயன்படுத்தலாமான்லாம் ஆலோசனை பண்ணி, அப்போ அவங்க ரொம்ப பீக்கில் இருந்த நேரம். ஸோ தமிழில் இங்கே வந்து பாடுறது இது சிரமமாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுறதெல்லாம் யோசிச்சு கடைசியில் பி லீலா வந்து அப்பாக்கு கிட்ட மியூசிக் டைரக்டர்கிட்ட சுப்பையா நாயுடுன்னு சொன்னபோது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த ஜானகின்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க வந்து டாப் நோட்லாம் நல்லா பாடுவாங்க, அவங்கள வச்சு பாட வச்சு கேட்குட்டாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து பார்த்தாங்க, இங்கே அழைச்சி பாட வச்சாங்க. பாட வச்சபோது ரொம்ப சன்னமாக இருக்குது அவங்களோட வாய்ஸ், இங்கே ஹெவியாக இருக்குது நாதஸ்வரம். இஐ ஜீவா அந்த ஒளிப்பதிவாளர், சவுண்ட் இன்ஜினியர் பேர் இஐ ஜீவா. அவர் வந்து ஏவிஎம்ல அப்பாவோட ஓரிரவு படத்துக்கும் அவர் தான் பண்ணார். அந்த காலத்துலேயும் நட்பு. அவர் என்ன சொல்றாரு, அந்த காலத்துல மல்டி ட்ராக் சிஸ்டம்லாம் கிடையாது, இந்த மாதிரி அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்றதுன்னு இங்கே சென்னையில் என்ன பண்றாங்க, அப்போ ஃபுல் பாட்டையும் ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கிற அவைலபிலிட்டி இதை வச்சு அந்த பாட்டு போர்ஷனை மட்டும் ஒரு வயலினை வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஹெவியாக வாசிச்சு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட வாய்ஸை மட்டும் பாம்பேக்கு போய் தனியாக அந்த வயலினுக்கு மேலே வர மாதிரி, அது ஏற்கனவே சாஃப்டாக எடுத்துட்டாங்க இல்லையா, அது மேலே டெக்னிக்கலாக இவர் இஐ ஜீவா அவருடைய அறிவை பயன்படுத்தி இதை வந்து ரிச்சாக ஆக்குனது அவர் தான், கலர்ஃபுல்லாக. அந்த பாடல் ஓஹோன்னு அதுக்கப்புறம் எங்கேயோ போச்சு. அந்த பாடல் தான் சிங்கார வேலனை தேவா. அப்பாவுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்த பாடல், ஜானகி அம்மாவுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்த பாடல். அது வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மறக்க மாட்டாங்க. இன்னொரு முருகன் பாடல் சொல்லணும்னா வரலட்சுமி அம்மா பாடியிருப்பாங்க. இதில் வீரபாண்டிய கட்டவன். ஆமா, மனம் கண்ணிந்தருள் வேல் முருகா புள்ளி மயிலேறிவா மருகா முருகா வண்ணம் கண்ணின், அந்த பாட்டு வந்து
அப்பா எழுதிய ஆமா வீரபாண்டிய கட்டபொம்மன்ல எல்லா பாட்டுமே ஐயா தானே. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி நடிகர் திலகம் போருக்கு புறப்படுவாரு. அது முதல்ல வந்து ஒரு தொகையரா மாதிரி பாடியிருப்பாங்க. வெற்றி வடிவேலனே சக்தி உமை விஎன் கிருஷ்ணன் யார பாடிய பாடுறது. அது முடிஞ்ச உடனே இது வரும். வெற்றி வடிவேலனே. சித்ராங்கி படம் வந்த போது வேதாதான் மியூசிக்கு. அதுல பி சுசிலாமா பாடியிருப்பாங்க ஒரு பாட்டு. வேலோடு விளையாடும் முருகையா என் வாழ்வோடு விளையாட வந்தனையா. வேலோடு விளையாடும் முருகையா. வேலோடு விளையாடும் முருகையா என் வாழ்வோடும் விளையாட வந்தனையா. அப்பா வந்து காய்களை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த படம் வந்து சிவசக்தி. 1956 கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். வெண்ணிலவே அது காதல் பாடல் டூயல். நீங்க சொல்ற காய் பாட்டு இதுக்கு முன்னாடியே அது அவரும் இலக்கியத்துல இருந்துதான் கையாண்டு பாடி எழுதுனதா சொல்லுவாரு. அதுல வந்து சொல்றாரு, வெண்டைக்காய் என்று சொன்னாய் சிறு தொண்டா பக்தா சிறு தொண்டா, அந்த வெண்டைக்காய் சிவனோட விரல் அல்லவோ. முருங்கைக்காய் என்று சொன்னாய் சிறு தொண்டா, அந்த முருங்கைக்காய் சிவனோட சடை அல்லவோ. சிவன் சடை முடி அல்லவோ. பூசணிக்காய் சிவனோட வயிறு அல்லவோ. பக்தா வாழைக்காய் அவரோட நெற்றி அல்லவோ. பாகற்காய் ருத்ராட்ச மாலை அல்லவோ. பக்தா பீர்க்கங்காய் திருநீற்று பையல்லவோ. சுரைக்காய் கமண்டலம் தானல்லவோ. சுண்டைக்காய் சிவனோட கண்ணல்லவோ. செடி கொடி ஜீவனெல்லாம் சிவம் அல்லவோ, அதை சிவபக்தர் உண்ணுவது பாவம் அல்லவோ அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த சிவசக்தியில வரும் இந்த பாட்டு. 1956 வெளியான படம். தாலாட்டு பாடல் அப்பா நல்ல அருமையான பாடல்லாம் எழுதியிருக்காங்க. சுசீலாமாவுக்கு முதல்ல பெருமை தேடியது இந்த பாடல். கணவனை கண் கண்ட தெய்வம், அன்பில் மலர்ந்த நல் ரோஜா, ஒரு அருமையான தாலாட்டு. சுசீலாமா அவங்களுடைய பதிவுகள்லாம் கூட இந்த பாட்டை குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதே படத்துல தான் இன்னும் 2 பாடல். இந்த விக்கல் பாட்டு, அந்த பாட்டு ஆக்சுவலா என்னன்னா இவங்க பானுமதி அம்மா பாடி ஏற்கனவே பதிப்பு ஆயிடுச்சு. சரி, என்ன காரணமா அந்த பானுமதி தான் அதுல பண்ணாங்க. அது அவங்களுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் ஏதோ அது நாராயணன் கம்பெனி நினைக்கிறேன் அந்த படத்துல பாடின பாட்டு. அவங்க தொடர்ந்து நடிக்கல அந்த வாய்ப்பு சுசீலாமாவுக்கு கிடைச்சது. அந்த படம் வெற்றி விழால வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பானுமதி அம்மா, இந்த விக்கல் நான் விற்க வேண்டிய விக்கல் நீ விக்கி பரிசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. அந்த மாதிரி ஒரு பெருமை சேர்த்த பாடல் அது. அதே படத்துல இன்னொரு நல்ல பாடலும் உண்டு, அதுவும் சுசீலாமா தான் பண்ணாங்க. அது 3 பாடல்களும் அவங்களுக்கு பெருமை சேர்த்த பாடல் தான். அதே மாதிரி இன்னொரு தாலாட்டு பாட்டு அவன் அமரன் 1958 வந்த படம் அவன் அமரன். அதோட இசையமைப்பாளர் டிஎம் இப்ராஹிம்னு பேரு. அவர் இசையமைத்த படம். ஜிக்கி பாடின பாட்டு. யானை வளர்த்த வானம்பாடி 1959 வந்த படம். பிரதர் லட்சுமணன் அவருடைய இசை. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். சிவச்சிதம்பரம் அவருடைய மகன், அவருடைய வாரிசு, சீர்காழியாரோட வாரிசு நிகழ்ச்சியில் அதை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் வந்து அப்பாவோட ஒரு பாராட்டு விழாவில் இந்த பாட்டை முழுமையாக அப்பா பாடின அவருடைய தந்தையார் பாடிய பாடல் பாடிட்டு, எனக்கு தாலாட்டு பாடுறதுக்கு இந்த பாட்டு அப்பா பாடினார். 1959 அவரை தொட்டிலாட்டும் போது வீட்டில் சீர்காழியாரே இந்த பாட்டை பாடுவாராம். கண்ணே வண்ண பசுங்கிளியே என் கண்ணின் பாவையே கண்ணுறங்காயே. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலட்சுமாவை பாடியிருப்பாங்க. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. அதே மாதிரி இலக்கிய நயமுள்ள பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க அப்பா. இலக்கிய நயமா எழுதிய பாடல்கள் நிறைய உண்டு. மாசிலா நிலவேணும் காதலை மொழிகள், அம்பியாபதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல இலக்கிய நயமான வார்த்தைகளை அப்பா பயன்படுத்தியிருப்பாங்க. சக்கரவர்த்தி திருமகள் அதுல வந்து எல்லையில்லாத இன்பத்திலே நாம் இணைந்தோம் இந்த நாளே. சபாஷ் மீனா எடுத்துக்கோங்க, காணா இன்பம் கனிந்ததேனோ. என்னன்னா அவர் வந்து டி.ஏ. மோதி பாடியிருப்பாரு. டி.ஏ. மோதி சுசீலாம்மா. ஆமா. காணா இன்பம் கனிந்ததேனோ. சௌக்கடி சந்திரகாந்தா அப்படின்னு ஒரு படம் 1960 வந்த படம். ஜி ராமநாதர் தான் அதுக்கு மியூசிக்கு.
அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு, பி சுசீலா பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார். ஓ நானும் நீயும் யாரோ எவரோ. கண்ணதாசன் இதே பாட்டை எம்எஸ்வியோட கம்போசிங்ல எழுதிப்பார், வாழ்க்கை படகுல. அதே பாட்டுல ஏஆர் ரஹ்மான் கூட போட்டுருக்கு, யாரும் விடல. இருவர் பாட்டுல அந்த பாடுவார், நறுமுகையே நறுமுகையே.